தமிழர்கள் பற்றியும் விளையாட்டு பாட போகும். அது ஏன் தமிழை பற்றி? ஏன்னா செந்தமிழாளின் போரினிலே என்பதில் வந்த பாயுது காலினிலே, இன்பத்தில் வந்த பாயுது காலினிலே, தந்தையனாரின் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது உச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது உச்சினிலே. ஆமா, இந்த பாட்டு பாடினது யாரு தெரியுமா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். யாரு? இப்பதானே இந்த பாட்டு பாடுறோம். அஷோ, அது இல்லப்பா. யார் அந்த பாட்டு முதல்ல எழுதி பாடுனது தெரியுமா? ஆமா, யாரு? நம்ம பாரதி. யாரு யாரு அந்த பாரதி? யாரு? மகாகவி பாரதியார் ஒரு மிகப்பெரிய கவிஞர். அவருக்கு நிறைய பாட்டுகள் எழுதியிருக்காரு. அவர் நம்ம இந்தியாவோட விடுதலைக்காகவும் ஒரு பெண் விடுதலைக்காகவும் நிறைய போராடி இருக்காரு. ஓடி விளையாடு பாப்பா, அச்சமில்லை அச்சமில்லை, அது மாதிரி நிறைய பாடல்கள் நம்மள மாதிரி குழந்தைகளுக்கு எழுதியிருக்காரு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிருந்த வீழ்கின்ற போரிலோ, உச்சி மீது வானிருந்த வீழ்கின்ற போரிலோ, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சம் என்பதில்லையே, அச்சம் என்பதில்லையே, அச்சம் என்பதில்லையே. இந்த பாட்டு பாடினாலே ஒரு தைரியம் வருது. நான் உங்களுக்கு ஒரு வேடிக்கையான கதை சொல்லட்டா? ஒரு நாள் பாரதியார் மனைவி சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. குருவிகள் எல்லாமே அந்த சாப்பாடை சோகமாக பார்த்துட்டு இருந்தது. பாரதியார் பூரா சாப்பாட்டையுமே குருவிகளுக்கு கொடுத்துட்டாங்க. குருவிகள் வந்து சந்தோஷமா வீட்டுக்கு போச்சு. ஆனா பாரதியாரும் மனைவியும் ரெண்டு பேருமே சோகமாவும் பசியோட தூங்க போனாங்க. பசின்னு வருவாங்களுக்கு உணவை கொடுத்து தானே நம்ம தமிழர்களுக்கு பழக்கம். அது மனுஷங்களா இருந்தாலும் சரி, மிருகங்களா இருந்தாலும் சரி, என்ன சின்ன பூச்சிகளா இருந்தாலும் சரி. பச்சரிசி கொண்ட கோலம் போட்டோம் பல பூச்சிகளும் வந்து திங்கத்தானே, பல பூச்சிகளும் வந்து திங்கத்தானே, வெளியோர் சின்ன மெச்சோடி ஓய் வெறுக்க வந்து தங்கத்தானே, ஓய் வெறுக்க வந்து தங்கத்தானே. ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். இது ஒரு சின்ன டீசர் தான். இன்னும் நம்ம மொழியை பற்றியும் பண்பாடை பற்றியும் வர்றதுக்கு ஒரு நாள் போகாது. அதுக்காக நம்ம வில்லு பாட்டை இத்தோட முடிச்சுப்போம். வா